மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். உங்க புருஷன் எங்க இருந்தா? அதாண்டி நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். மாமா அக்கா உங்களை தேடுறா. எங்க இருக்கீங்க? மாமா உங்களுக்கு பொண்ணு பாப்பா பிறந்திருக்கு. உங்களுக்கு தெரியாது, நீ வேற. ஆமா, நீங்க யாரு? ஐயோ, யாரு அவங்க? யாரு புதுசா? இப்ப பாரு. ஆமா, நீங்க 2 பேர் யாரு? அவளுக்கு மறதி ஓகே, நான் எனக்கு சும்மாவே அப்படிதான் இருக்கு. ஏன்னா நீங்க யாருனியா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க கெட்டப் போட்டிருக்கீங்க, நான் கெட்டப் போடல. அவ்வளவு ஷர்வன், டாடி ஷர்வன், நீங்க வாட்டுக்கு 3 பெத்து விட்டு போயிட்டே. 4 சாரி 1 இரு நான் சொல்றேன். 1 கோமா, சரியா? 1 கலெக்டர் அவரேன் வேஸ்டா உட்கார்ந்துருக்கு. இன்னொன்னு தொலைஞ்சு போச்சு. இது நான் எல்லாத்தையும் தொலைச்சு. மகாநதி சீரியல்ல கங்கா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிக்கிற தரணி எப்சிபா இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. குமரன் கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த கமருதீன் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9க்கு போனதுனால சீரியல்ல அவர் கேரக்டர் இப்போ வரதில்ல. பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுப்பாருன்னு இந்த சீரியல் ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க. ஆனா கமருதீன் மகாநதி சீரியல்ல இப்போ வரைக்குமே வரல. இந்த விஷயத்தை தான் தரணி எப்சிபா ஃபன்னா இந்த வீடியோல பேசியிருக்காங்க. மகாநதி சீரியல்ல இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் கதை நடக்கிற மாதிரி கொண்டு போறாங்க. இந்த திடீர் 5 வருஷம் ஜம்ப் எதுக்குன்னு இந்த சீரியல் பாக்குறவங்களும் கேட்டுட்டு வராங்க. அதே சமயம் இதுக்கப்புறம் கதை எப்படி போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ஆடியன்ஸ் மத்தியில அதிகரிச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ மகாநதி சீரியல்ல குமரன் கேரக்டர் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது தான் பலரோட கேள்வியா இருக்கு. மேலும் சில செய்திகள் கமருதீனுக்கு பதிலாக வேற ஒரு நடிகர் நடிக்க இருக்காருன்னு சொல்லப்படுது. சீக்கிரமே இதுக்கான பதில்கள் எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம்.